டெல்லியில் பாரதிய ஜனதாவை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பதற்கு ஜனாதிபதியிடம் அனுமதி கோரி கவர்னர் கடிதம் எழுதியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெல்லியில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த சட்டசபை பொதுத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. 28 இடங்களில் வெற்றி பெற்ற ஆம் ஆத்மி கட்சி காங்கிரசின் 8 உறுப்பினர்களோடு ஆட்சி அமைத்தது. முதல்வராக பதவியேற்ற ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் லோக்சபா பொதுத் தேர்தல் நெருங்கிய நிலையில் 49 நாட்களில் பதவி விலகினார். இதைத் தொடர்ந்து பிப்ரவரி 17ஆம் தேதி டெல்லியில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அமைத்தது. இத்தேர்தலில் படுதோல்வியடைந்த ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் மீண்டும் ஆட்சி அமைக்க மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. இதையடுத்து சட்டசபையை கலைத்து மறு தேர்தல் நடத்த அக்கட்சி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தலில் 31 இடங்களில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்ற நிலையில் அக்கட்சியின் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஹர்ஷவர்தன் உள்ளிட்ட 3 எம்பியாக உள்ளனர். எனவே தற்போது பாரதிய ஜனதாவின் பலம் 29 உள்ளது. இந்நிலையில் சட்டசபையை கலைப்பது குறித்து முடிவெடுக்கும் முன் தனிப்பெரும் கட்சியாக உள்ள பாரதிய ஜனதாவை ஆட்சி அமைக்க அழைப்பதும் அக்கட்சியை சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க கோருவதுமே சரியானதாக இருக்கும் என்று கருதி இதற்கு அனுமதி கோரி ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜிக்கு டெல்லி லெப்டினன்ட் கவர்னர் நஜீப் கடிதம் எழுதியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பரிந்துரையை ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி மத்திய உள்துறைக்கு அனுப்பியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இதுபோன்ற நடவடிக்கைகள் கட்சி தாவலுக்கு வழிவகுக்கும் என்றும் எம்எல்ஏக்களை இழுக்க பாரதிய ஜனதா முயற்சிக்கும் என்றும் குற்றம் சாட்டியுள்ள ஆம் ஆத்மி செய்தி தொடர்பாளர் ஆஸ்தோஷ் கவர்னர் நஜீப் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மீண்டும் தேர்தல் நடந்தால் பாரதிய ஜனதாவுக்கு தற்போது இருப்பதை விட குறைந்த இடங்களே கிடைக்கும் என்ற உளவுத்துறையின் தகவலால் பின்வாயில் வழியாக ஆட்சி அமைக்க பாரதிய ஜனதா முயற்சிப்பதாகவும் ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கிடையே பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க அழைக்கப்பட்டால் அதை எதிர்கொள்வது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி ஆகியோர் டெல்லியில் ஆலோசனை நடத்தியுள்ளனர்.